அனைவருக்கும் இனிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே வினோ. இன்னைக்கு நம்ம நிலையத்தில் குழந்தைகள் நல மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னும் போது அது இன்னும் ரொம்ப டேக் கேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பச்சிளம் குழந்தை அப்படின்னும் போது பிறந்த குழந்தையை நம்ம எப்படி கவனிக்கணும் டாக்டர்? பிறந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன வேணும்னா பயப்படக்கூடாது. ஓகே, ஐ திங்க் பயத்துக்கு மருந்தே கிடையாதும்பாங்க. குழந்தைய நல்லபடியாக என்னால் கவனிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு மனோதைரியம் மிக அவசியம். அந்த மனோதைரியத்தை சில சமயம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பிள்ளை தானே, நீயே நான் பார்த்து வளர்ந்தது தானே அப்படின்னு பல விதமான கருத்துகள் அந்த இளம் தாய்மாருக்கு வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் அந்த கருத்துக்களை உதாசீனமும் படுத்த வேண்டாம். பட் அதே சமயத்தில் அந்த கருத்துக்களால் உங்களோட செயல்முறையும் இதாகக்கூடாது. அதனால் சில அவசியம் பண்ண வேண்டிய இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் என்னென்னா தெர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுவாங்க. இல்லை எப்போ பார்த்தா யார் இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது, கடைசியில் மூளைக்கு எல்லாம் கேட்டுட்டு ஒரேடியாக குழம்பிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் மஸ்ட் நோன்ற சில கேட்டகரிஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு அதுதான் ஃபஸ்ட்டு முதல் கருத்தாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1. ரெண்டாவது என்னென்னா, குழந்தைய இது பண்ணும்போது மனுஷனுக்கு தேவையானது 3 தான்: பசி, தாகம், தொடு உணர்ச்சி. இந்த 3 இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த உயிரினமும் சாதாரணமாக நல்லாவே இருக்கும். அந்த 3 தொடு உணர்ச்சியில் பிறந்த குழந்தைக்கு என்ன அதிகம் தேவைப்படுதுன்னா, நிச்சயமாக தாய்கிட்டேருந்து நல்ல சத்தான தாய்ப்பால் கிடைக்க போகுது. அதே சமயத்தில் குழந்தைக்கு குளிர் நடுக்கம் இல்லாத குழந்தைய நிச்சயமாக வச்சுக்கணும். 3வது என்னென்னா, அந்த குழந்தை அம்மாவோட தொடு உணர்ச்சியினாலேயே அதுக்கு தாய்க்கும் நிறைய பால் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கும் ஒரு விதமான அமைதி கிடைக்கும். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு ஒரு நம்ம உயிரினங்கள்லேயே பார்க்கலாம். நம்மளும் ஒவ்வொரு உயிரினத்துலேருந்தே தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகின்னு பல இதில் இது பண்ணி கடைசியில் நம்ம இப்போ மனிதன் அந்த ஒரு இதுக்கு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் கங்காருவை பாருங்கள். கங்காரு என்ன பண்ணுன்னா, ஒரு குழந்தைய மாரோட மாறாக அணைச்சிக்கிட்டு பிறந்த குழந்தைகளுக்கு கேஎம்சி அப்படிம்பாங்க. கேஎம்சின்னா அந்த காலத்தில் நான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜா இல்லைங்க, கேஎம்சினா கங்காரு மதர் கேர் அப்படிம்பாங்க. கங்காரு ஒரு குழந்தைய எப்படி அணைச்சி வச்சுக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி பிறந்த குழந்தைய ஒவ்வொரு தாயாரும் அணைச்சி வச்சுக்கணும். இல்லைங்க அது தொட்டால் இதாகாது, குழந்தைக்கு இதாகிடும் அதாகிடும்னு பல கருத்துக்கள் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10 நிமிடம் தாயார் காலையில் அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைய அவங்களோட வெற்று உடம்போட குழந்தைய மாரில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிடம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா பயன்படும். அதனால் இந்த கங்காரு மதர் கேர்ன்றதை பற்றி ரொம்ப முக்கியம். எல்லா விதமான நீங்கள் நியோனேட்டல் யூனிட்டு இந்த ஆஸ்பத்திரி எங்கே போனாலும் சரி, சாதாரண அதாவது சில நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு அது உடனடியாக அதை செய்ய முடியாது. அதுக்கு உண்டான மருத்துவம் போய்கிட்டு இருக்கோம். பட் நம்ம பேசுகிறது என்னென்னா, நார்மல் குழந்தைங்க. நமக்கு ஃபஸ்ட்டு குழந்தைகள் நார்மலாக என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த நோய் வந்தால் என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, அது எங்களோட தலைவலி. ஸோ அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய அரவணைக்கணும். அந்த அரவணைப்புன்றது குழந்தைக்கு இந்த கங்காரு மதர் கேர்ன்றது தான் இப்போ புதுசாக ஒரு கிட்டத்தட்ட அதுவே ஒரு 10 வருடமாக பயன்பாட்டில் இருக்குது இந்தியாவில். வெளிநாட்டில் முன்னாடியே இருக்குது. ஸோ கங்காரு மதர் கேர் செய்யும். ஓகே டாக்டர், நன்றி. இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே, அதாவது பிறந்து எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்கணும்? குழந்தைக்கு சாதாரணமாக பிரசவம் ஆன தாயாருக்கு பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே தாய்ப்பால் மாரில் வச்சுக்கலாம். உடனடியாக பால் வருமா வராதா அப்படின்றது ஒவ்வொரு தாயோட ஹெல்த்தை பொறுத்து இருக்குது, அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. பட் எதாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்தில் குழந்தைய வாய் உண்டு குடிக்கிறது, குழந்தையோட வாய் தாயோட மார்புலையும் அந்த பட்டுது அப்படின்னா அதை உண்டு குடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக பால் படிப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹாஃப் அன் ஹவர்லேயே ஏர்லி இனிஷியேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன அரை மணி நேரத்துலேயே வேறு எந்த விதமான ஒரு மருத்துவ துறையில் வேறு எந்த விதமான கோளாறும் அந்த அம்மாவுக்கு தாயாருக்கு இல்லை அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தான் ஆப்ரேஷன் ஆச்சு இதில் இருக்காங்க அப்படின்னா கூட சில யூனிட்ஸில் ரொம்ப க்ளோஸ் கவனத்தில் அதுவும் செய்கிறாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் 12 மணி நேரத்துக்குள்ளே அது மாதிரி பண்ணுறாங்க. பட் நம்ம அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸ் பற்றி சொல்லலை. இப்போதைக்கு நார்மல் சுச்சுவேஷனில் அரை மணி நேரத்தில் குழந்தைய
மாறல அவங்க. சரி டாக்டர். இப்போ சில குழந்தைகள் வந்து பிறக்கும்பொழுது அழவே மாட்டாங்க, இல்லை சில குழந்தைகள் வந்து கொடி சுற்றி பிறக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் டாக்டர்? அந்த குழந்தைகளுக்கு அது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது? குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடி சுற்றி குழந்தைக்கு தேவையான பிராணவாயு போகாது. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆக்சிஜன் போகாது. ஸோ அதனால தான் அந்த குழந்தைகள் வந்து அழலை, மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, அதனால் ஆக்சிஜன் போகாதனால அந்த குழந்தைகள் அப்படியே தொட்டால் கூட எதுவுமே இல்லாத அப்படியே கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நியோனேட்டல் ரிசசிட்டேஷன், பிறந்த குழந்தைக்கு உடனடியாக அந்த சுவாசத்தை ஏற்படுத்துறதுக்காக பல வழிமுறைகள் இருக்குது, அதை அவங்க செய்வாங்க. இல்லைனா ஒன்றுமே இல்லாத இடத்துல வெறும் ஒரு இடத்துல இது பண்ணால் வாயை வச்சு ஊதி அந்த குழந்தைக்கு மாறல ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஸோ பிறந்த குழந்தைகள் அழாத இருக்கிறது, அது கொடி சுற்றி பிறக்கிறதுன்றது வந்து கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த கோளாறுனால அந்த மாதிரி இருக்கலாம். சில சமயம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பால், அதாவது அம்மாவுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த நெஞ்சு இருக்கு இல்லையா, ப்ளசண்டான்னு சொல்லுவாங்க, அது சில சமயம் இதாகி அதுலேருந்து ரத்த கசிவு மாதிரி ஏற்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு ரத்த ஓட்டம் இருக்காத இருக்கும். ஸோ அது வந்து மகப்பேறு மருத்துவர் அது உடனடியாக அதை சரி செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, இந்த மாதிரி நஞ்சில் வந்து கொஞ்சம் ப்ளீடிங் மாதிரி ஆகி அந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைகளில் சில சமயம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நாட்டில் வந்து இந்த அந்த அம்மா வேறு ஏதாவது சில மருந்துகளை சாப்பிட்றாங்களா அப்படின்றத அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். ஸோ அதனால் அந்த தகவல்கள்லாம் டாக்டருங்கிட்ட கரெக்டாக கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடு செய்ய முடியும். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைகளுக்கு வந்து பிறந்து எத்தனை நாளுக்குள்ளே அவங்கள குளிக்க வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு சில நேரத்தில் வந்து தொடச்சி மாட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகளை குளிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக இது பண்ணுவாங்க. முன்னாடி காலத்தில் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி குளிக்க வைக்கலாம், அந்த மாதிரி கேர் பற்றி சொல்லுங்கள். இல்லை, குளிக்க வைக்கிறதுன்றது அந்த இடத்துல குழந்தையோட அந்த தொப்புள் கொடி சுற்றி மேலே வந்து ஒரு மாவு மாதிரி இருக்கும், ஒரு அந்த வெர்னிக்ஸ், அந்த இது வந்து எடுக்கிறதுக்காக லேசாக தொடச்சி விடலாம். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, இப்போ இந்த கிளைமேட் மாறுதல்கள்னால ஒன்று நம்ம ரொம்ப அதீத ஹீட்டில் இருக்கும், இல்லைனா அதீத கோல்டில் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இருக்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது பண்ண. பட் எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு தேவையானது என்னென்னா வார்ம்த். உடம்புலேருந்து அதனோட சூடு வந்து வெளியில் போயிடுச்சுன்னா, அந்த ஹைப்போதெர்மியான்ற அந்த சூடு கம்மியாக இருக்கிற இடத்துல என்ன ஆகுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழந்து போகிறதுக்கு அது ஒரு வழியை வகுக்குது. ஸோ அந்த வழி ஏற்படவே இல்லாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி உடலில் சூடு குறையாத இருக்கிறத நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், அதை தடுக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து ஒரு அதுக்குன்னு உண்டான சில துணிகள் அதால் போற்றணும். முக்கியமாக என்ன ஆகுனா, அந்த குழந்தைக்கு வந்து தலை மூலமாக தான் நிறைய ஹீட் வெளியில் வருது. அதனால தான் என்ன செய்வாங்க, குழந்தைக்கு அது குரங்குக்குள்ளாக கிடையாது, அந்த குழந்தையோட தலையிலேருந்து ஹீட் வெளியில் போகாத இருக்கிறதுக்காக அந்த தொப்பி நம்ம போடுறாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஹிமாச்சல் பிரதேஷில் வரவங்க தான் அந்த தொப்பியை போட்டுக்குவாங்க. பட் இப்போ எல்லாருமே அதை எல்லா குழந்தைக்கும் அது நம்ம அவசியம் போட்டாகணும். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹைப்போதெர்மியா அந்த துணி அதுகளுக்காக. அதனால தான் அந்த காலத்தில் பார்க்க அவங்க 10 மாதம் இதாக இருக்கும்போதே வீட்டில் என்ன செய்வாங்க, அந்த குழந்தைக்காக சின்னதெல்லாம் சேர்த்து தைச்சி வைப்பாங்க, பழைய புடவைகள் எல்லாத்தையும் சேர்த்து தைச்சி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கங்கள். அந்த பழக்கத்தில் நம்ம குழந்தைய அரவணை. சரி டாக்டர். இப்போ முன்னாடி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட துணியை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வாயில் புடவையை வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டயப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டயப்பர் யூஸ் பண்ணுறதால குழந்தைகளுக்கு நல்லதா, அது எப்படி டாக்டர் அது பண்ணுறது? டயப்பர் வந்து மேட்டர் கன்வீனியன்ட், இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இது பண்ண வேண்டாம். பட் என்ன ஆகுன்னா, டயப்பரில் சில சமயம் அதுக்கு உள்ளே வந்து சில கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டயப்பரையே ரொம்ப அதிகமாக போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா, அந்த கெமிக்கல்னால குழந்தையோட ஆசன வாயி, குழந்தையோட அந்த பகுதியில் என்ன ஆகுன்னா ஒரு விதமான நோய், அதாவது ஒரு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசான ரொம்ப துல்லியமான அந்த தோல் வந்து பட்டு ஒரே செவந்து போயிடும், ஒரே செவாப்பு அப்படிம்பாங்க. அந்த இடத்துல செவந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்புறம் அதை வந்து துடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே மருந்து போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கேயாவது ஒரு வெளியில் போகணும், அந்த இடத்துல வழியில் ஏதாவது குழந்தை இன்னும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் டயப்பர் போடலாமே தவிர, வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ மல் துணியை வச்சு இது பண்ணுறது தான் நல்லது. ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மசாஜ் பண்ணுறாங்க. மசாஜ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரீம்ஸ், ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மசாஜிங் கரெக்டாக எந்த மாதிரியான ஆயிலெலாம் யூஸ் பண்ணணும்? குழந்தைக்கு
மசாஜ் தடவி விட வேண்டியது தான். பட் இந்த மசாஜுக்கு இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் அப்படின்றது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு இந்த விதமான க்ரீம்களுக்கும் இதுக்கும் அது ஒரு விளம்பரமாகிடும். அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தை உடம்புல எண்ணெய் பசை இருக்கணும். பட் அதே சமயத்தில் சாதாரணமாக நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயோ சில பேர் வந்து நல்லெண்ணெயோ அது வந்து தடவி விடுவாங்க. பட் அதில் என்ன ஆகுதுன்னா சில சமயம் இந்த உடம்புக்கு ஊற்றுறவங்கன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க, ஒரு கிராமத்தில் இருக்காங்க, வயசானவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் கண்ணில், அதாவது இந்த காலத்தில் சைக்கிள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிப்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொந்துலேயும் எண்ணெய் ஊட்டி அதை ஆயில் பண்ணி அந்த சைக்கிளை இது பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வேலைக்கு போகிறதுக்கு சரியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு என்னென்னா கண்ணில் எண்ணெய், மூக்கில் எண்ணெய், வாயில் எண்ணெய்ன்னு போட்டுட்டு நான் சளி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊதுவாங்க. இந்த மாதிரி ஊத ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைக்கு மாரில் சளி வந்துடும். ஸோ இது வந்து அவங்க நினைக்கிறது என்னவோ குழந்தைக்கு எல்லாம் இதாக இருக்கும், மசாஜ் பண்ணால் நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தலைவலி போய் திருகு வலி. அதனால் எந்த விதமான மசாஜ் சாதாரணமாக உடம்புல லேசாக தடவி விட்டுட்டு நம்ம குழந்தைய குளிப்பாட்டலாம். அந்த குளிப்பாட்டுறதுல ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம குளிப்பாட்டுற சோப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சோப்பில் வந்து இருக்கிற சில ஒரு கெமிக்கலில் வந்து என்ன ஆகுன்னா சில சமயம் உடம்புல இருக்கிற அந்த ஈரப்பசையை உறிஞ்சிடுது, வாட்டரை வந்து எடுத்துடுது அந்த கெமிக்கல். அந்த மாதிரி சோப்புகளை நம்ம அவாய்ட் பண்ண. ஏன்னா சோப்பு வாங்குறதுக்கு முன்னாடி அதில் கிளிசரின் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதிகமாக கிளிசரின் கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த சோப்பை அவாய்ட் பண்ணணும். அது தவிர நீங்கள் எந்த சோப்புக்கு பயன் இருக்குதோ அதை வந்து நீங்கள் லேசாக தடவி விடலாம். அதான் உனக்காச்சா எனக்காச்சான்னு போட்டு குழந்தை இதை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. துல்லியமான இது நம்ம அது ஜென்டிலாக மசாஜ் பண்ணலாம். தினம் குளிக்க வைக்கிறதா, ஒன்று விட்டு ஒரு நாள் குளிக்க வைக்கிறதா, இல்லாட்டா 10 நாள் கழிச்சு தான் குளிக்க வைக்கிறதான்றது வந்து ஒவ்வொரு குடும்பத்தோட பழக்க வழக்கம். அது வந்து அவங்க எது அவங்களுக்கு நல்லதுன்றது தெரியும், அவங்க செய்யும். ஓகே டாக்டர், இப்போ பவுடர் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? இப்போ குழந்தைக்கு வந்து பவுடர் வந்து அப்படியே பூசி விடுவாங்க மேலே, அப்படியே காதில், தலையில், அந்த மாதிரிலாம் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணலாமா குழந்தைகளோட? தொட்டு விடலாம். ஆனால் மூக்குக்கிட்ட, காதுகிட்ட, வாய்க்கிட்ட அந்த பவுடரை வந்து போட்டு புப்புன்னு பண்ணும்போது என்ன ஆகுனா அது வந்து ஒரு தூசியை கிளப்பி விடும். அந்த மாதிரி தூசி கிளப்பி விடும்போது அது என்ன ஆகுனா குழந்தையோட மூக்கு இதில் போகும்போது அந்த சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர். ஒன்று என்னென்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒரு திஷ்டி பொட்டுன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஒரு கருப்பாக ஒரு இடத்துல தலையில் இந்த பக்கமோ இல்லாட்டா வாயில், அந்த சில சமயம் அந்த திஷ்டி பொட்டை வந்து பார்த்து அவங்க வைக்கணும். ஏன்னா அந்த திஷ்டி பொட்டில் வந்து சில அந்த ஐ டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐ டெக்ஸில் வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் மூலமாக குழந்தையோட ஸ்கின்னுலேயோ கண்ணுலேயோ சில இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எது இருந்தாலும் நம்ம சிம்பிளாக இருந்துட்டோன்னா போதும். இதுக்காக வந்து ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு இது பண்ணணுன்றதே அவசியம். நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி குழந்தைகள் பற்றிய நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களையும் விளக்கம் பெற கால் பண்ணுங்கள். FM ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்களில். டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில குழந்தைகள் பிறந்த உடனே இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. ஸோ அது எதனால் டாக்டர்? அதாவது அந்த குழந்தையோட உடம்புலேருந்து அதிக விதமான சூடு வெளியே போகக்கூடாது. அதே சமயத்தில் சூடம் வந்து உடம்புல தங்கணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டில் வந்து ஏசி வச்சுக்கிட்டா கூட அதுக்கு டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி உடம்போட அந்த டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணால் தான் குழந்தையோடைய வெயிட்டும் குறையாது. அதே சமயத்தில் குழந்தைக்கு போகக்கூடிய அந்த பிராணவாயுவும் கரெக்டாக இதுக்கு போகும். அந்த ஒரு இதுக்காக தான் இன்குபேட்டர் அப்படின்ற ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் உள்ள கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர் கண்டிஷன், ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த சர்வோ கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக தான் இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. ரொம்ப நாள் முன்னாடியே பிறந்த குழந்தைங்க, ப்ரீ டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இன்குபேட்டர் தேவைப்படுது. அதுங்க 1.8 கிலோ வெயிட் வர வரைக்கும் அவங்களுக்கு இது தேவைப்படும். அதுக்கப்புறம் தாயோட அரவணைப்பில் இந்த மாதிரி குழந்தைகளை கூட சில சமயம் என்ன பண்ணுவாங்க, இன்குபேட்டரில் இருந்தால் கூட அந்த அம்மாவை அப்பப்போ போய் கொஞ்சம் பால் கொண்டு குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த நர்சரியில். அப்போ குழந்தைய வந்து அவங்க அரவணைச்சு வைக்கும்போது அப்போவும் அந்த வார்ம்த் வந்து மென்ஷன் பண்ணும். எதாக இருந்தாலும் சரி குழந்தையோட உடம்புலேருந்து சூடு வெளியில் போயிடக்கூடாது. சரி டாக்டர், அதுக்காக தான் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குழந்தைங்களோட வெயிட் பற்றி சொன்னீங்களே டாக்டர், குழந்தை வந்து நார்மலான வெயிட், அதாவது பர்த் வெயிட்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ டாக்டர் இருக்கணும்? சராசரி இந்திய குழந்தையோட இடம் 2.8 கிலோ இருந்ததுன்னா ஆவரேஜ் வெயிட்டு அதுதான் இருக்குது. சில குழந்தைங்களுக்கு 3 கிலோ. ஆனால் குழந்தையோட வெயிட் வந்து 2 கிலோவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடை குறைந்த குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பிறந்துக்கும் போது ஒரு 2.5 8 ஆவரேஜ் இருந்தால் போதும்.
இப்போ சில குழந்தைகள் வந்து 4 கிலோ வரையும் பிறக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நார்மல் அது நார்மல்னு சொல்ல முடியாது. சில சமயம் அந்த தாயாருக்கு வேறு சில உபாதைகள் இருக்குதுன்னா, சப்போஸ் முக்கியமாக அந்த தாயாருக்கு வந்து டயபெட்டிஸ், அதாவது கர்ப்ப சமயத்தில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி குழந்தைகளோட உடம்பு உறுப்புகள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தையோட எடை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முக்கால்வாசி இந்த மாதிரி பெரிய குழந்தைகளை வந்து மகப்பேறு மருத்துவர் அதை இதுலேயே ஸ்கேன் மூலமாகவே கண்டுபிடிச்ச போது அவங்க நேராகவே வந்து நீங்கள் ஆப்ரேஷன் செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. நார்மல் டெலிவரி வரத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா ஃபேமிலியிலேயே எல்லாரும் கொஞ்சம் இருந்தால் அந்த மாதிரி இதுவும் ஏற்படலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் முக்கியமாக வந்து அம்மாவுக்கு வந்து அதனால தான் கர்ப்ப சமயத்தில் டயபெட்டிஸை நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா விதமான முஸ்தீப்புகளும் மருந்துகளும் கொடுக்குறாங்க. சரி டாக்டர், இப்போ வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடைக்கு வந்து 4 கிலோ வரையும் பிறக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 நாளில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எடை குறையுது. அது எதனால் டாக்டர்? இல்லை, அது முதல் ஒரு 10 நாளில் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர், பாதி நேரம் வந்து நீரின்றி அமையாதி உலகம்ன்ற மாதிரி நம்ம உடம்புல நிறைய இருக்கிறது வந்து நீர் தான். அந்த நீர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். 10% ஆஃப் பாடி வெயிட் வந்து முதல் 10 நாளில் கம்மியாகும். அதுக்கப்புறம் தாய்ப்பால் குடிக்க குடிக்க குழந்தையோட எடை கூட ஆரம்பிக்கும். அதனால் அந்த முதல் ஒரு வாரத்தில் அந்த எடை கம்மியாகிறத பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியது. உடம்புல தேங்கி இருக்கிற சில அந்த நீர்கள் வெளியில் வந்துட்டதுனால அந்த எடை கம்மியாகுது. அது 10% தான். சப்போஸ் ஒரு கிலோ ஒரு குழந்தைக்கு வந்து 202.5 கிலோ இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 250 கிராம் ஆர் 300 கிராம் தான் கம்மியாகும். அதுக்கு மேலே ஆகாது. சரி டாக்டர், இப்போ வந்து குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்போது பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து 6 மந்த்ஸ் வரையும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெயில் காலம் வருது அப்படின்றதால பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் போதாது, தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் கூட நம்ம வந்து தண்ணி கொடுக்கலாமா? இந்த மாதிரி தண்ணி அவசியம் இல்லைம்மா, அவசியம் கிடையாது. ஏன்னா தாயார் வந்து நல்ல ஒரு மனநிலையில், தாயார் வந்து அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகள் ஸ்ட்ரெஸ் இல்லாத இருந்தாங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அந்த தாய்ப்பால்லையே வந்து முதல்ல வரக்கூடிய பால் வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை அந்த 5வது நிமிஷத்துக்கு மேலே குடிக்கிற குழந்தைக்கு ஹைண்ட் மில்க்னு சொல்லுவாங்க, அதில் வந்து சத்து அதிகமாக இருக்கும். ஸோ முக்கால்வாசி இயற்கை வந்து தனக்கு வேணுங்கிறத அதுவே அழகாக கொடுக்குது. நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன காரணம் என்னென்னா, எதுலேருந்து வேணாலும் கிருமி குழந்தை உடம்பு உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தாய்ப்பால் கொடுங்க. இந்த பாட்டில் மில்கில் தண்ணியை சேர்க்குறோம், அந்த தண்ணியோட இதுவே நமக்கு புரியாது, அது எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மருந்துன்னு போகும். அப்புறம் நம்ம என்ன ஆகும், மருந்தை தான் உணவாக கொடுப்போமே தவிர உணவு வந்து மருந்தாகாது. அந்த ஆங்கிளில் தான் நாங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே பார்த்தோம். எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து தேவைப்பட அப்படியே கொடுக்கணுன்னு இருந்தால் கூட பாட்டிலில் கொடுக்காதீங்க, நல்லா சுட வச்சு ஆறின வெந்நீரை வந்து மூக்கு சங்கு இல்லாட்டா பாலாடையால் கொடுங்கன்னு சொல்லுவோம். சரி டாக்டர், இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து சில குழந்தைகளுக்கு பண்ணுறாங்க. சில குழந்தைங்களுக்கு பால் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற அந்த பவுடர் பாலோ இல்லை மாட்டு பாலோ யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு கேள்வி நிறைய வருது. காரணம் என்னென்னா, முக்கால்வாசி அவங்களுக்கு இந்த தாய்மார்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு மேலே லீவு கிடையாதுங்க. நீங்கள் ஆரம்பத்திலே லீவ் எடுத்துட்டீங்க, மெட்டர்னிட்டி லீவ்லேயும் இது பண்ணுறாங்க. பட் இருந்தால் கூட இப்போது பலவிதமான சலுகைகள்னால அந்த எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த விடுப்பு இருக்கு இல்லையா, மகப்பேறு விடுப்பு வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு கிடைக்குது. ஸோ நான் வந்து நிச்சயமாக தாய்ப்பால் தான் நான் கொடுப்பேன், வேறு எதுவும் என்னால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த மன திடம் வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கணும். அவங்களுக்கு அந்த இது இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடக்கும். அவங்க வேண்டாம் இப்படியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு கட்ட மனநிலையில் இருந்தாங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் ஃபீடு கொடுக்கறதுக்கு வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, நிச்சயமாக குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து பாட்டிலில் யூஸ் பண்ணுறாங்க. பாட்டிலில் யூஸ் பண்ணும்போது சிலது பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் என்னென்னா சில்வர் பாட்டில் யூஸ் பண்ணால் அது ஓகே, அது ஒன்றும் பெரிய ஹார்ம்ஃபுல் கிடையாது, பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணால் தான் ஹார்ம்ஃபுல் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மெயின் திங் என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு பொருளை அதை உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சுத்தப்படுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் பாட்டில் அது எந்த விதமான சப்ஸ்டன்ஸ், சிலிக்கான் பாட்டில், பிளாஸ்டிக் எதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வளைவுகள் அந்த இதிலெல்லாம் வந்து போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பால்
துளிகளோ அந்த இதையோ நீங்கள் எவ்வளோ தான் போட்டு சுரண்டி இது பண்ணால் கூட அதை எடுக்க முடியாது. வேற இந்த மூக்கு சொம்பு இந்த சங்கு இருக்கு இல்லையா, அந்த பாலாடை அதில் வந்து ஓரளவுக்கு உங்களோட க்ளீனிங் வந்து பெட்டர். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், அப்படியே குழந்தைக்கு நீங்கள் தண்ணி கொடுக்குறதாலும் சரி, பால் இந்த மாதிரி இது கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸ்பூனால் கொடுமா, பாட்டிலில் கொடுக்காதீங்க. சரி. ஏன்னா பாட்டிலில் பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இல்லைன்னா சூப்பான்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து அழாத இருக்கிறதுக்கு வாயில் வந்து ரப்பரை வச்சுருவாங்க. அந்த ரப்பரை வச்சுட்டு அந்த ரப்பரே இப்படி திடீர்னு யாராவது இன்னொரு குழந்தை வந்து என்ன அதும்பாங்க, அந்த ரப்பர் கீழே விழுந்தோன்னா அப்புறம் திருப்பி அதையே வைப்பாங்க. ஸோ நம்மளே வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வழிவகை பண்ணினதுக்கு அப்புறம் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்றத விட அது இல்லாதையே இருக்கிறது நல்லது. சரி டாக்டர், இப்போ வந்து குழந்தைகள் அப்படின்னும் போது ரொம்ப சின்ன குழந்தைகள் வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து உரம் விழுந்துருச்சு, இதை வந்து சாரியில் போட்டு இப்படி ஆட்டணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் கரெக்டாக? இல்லை, குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய அந்த விதம் இருக்குது பாருங்கள், அது வந்து சில சமயம் ரொம்ப முக்கியம். இப்போது குழந்தை வந்து நிறைய நேரம் அந்த அம்மா வந்து படுத்துக்கிட்டு பால் கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் படுத்துக்கிட்டு கொடுக்கும்போது இன்னொன்று என்னென்னா, குழந்தையோட கழுத்தம் வந்து கொஞ்சம் வளைஞ்சி இது பண்ணும். குழந்தை வந்து மாரில் வந்து அந்த காம்பில் வந்து வாய் நல்லா உண்டு பண்ணோன்னா மேல் பகுதி கீழ்ப்பகுதி, அது கீழ்ப்பகுதியில் நல்லா வாயை அமுக்கி இது பண்ணும்போது அந்த அந்த அமுக்கிற அந்த ஃபோர்ஸ்னாலேயே தாய்ப்பால் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து முக்கியமாக இது என்னென்னா, குழந்தை வந்து இப்படி கொஞ்சம் தலையை ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தலையை வந்து கொஞ்சம் கவுந்துட்டு பால் குடித்தாலும் அந்த குழந்தை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது பாலை சக் பண்ணிடும். பட் அதை விட என்ன முக்கியம்னா, குழந்தை வந்து வெர்டிக்கலாக அம்மா வந்து அந்த குழந்தைய ஒரு நேர்குத்தலாக உட்கார வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மாரில் பால் கொடுத்தாங்கன்னா அந்த பால் நேராக போகும். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் எது குடிக்கிறதா இருந்தாலும் சரி உட்காந்துக்கிட்டு நேராக குடிங்க. ஏன்னா குழந்தையோட அந்த போகக்கூடிய அந்த குழாய் வந்து நேராக இருந்துன்னு டக்குன்னு உள்ளே போகுது, டக்குன்னு ஜீரணம் ஆக போகுது. அந்த மாதிரி பொசிஷன்ஸை வந்து அந்த அம்மா வந்து முதல் தடவை கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ரெண்டாவது தடவை, அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வீட்டில் உட்கார வச்சு அவங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது ஏப்பம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இப்படி முதுகில் இப்படி வச்சுக்கிட்டு தட்டுவாங்க. அந்த முதுகில் அந்த மாதிரி அந்த பிடிச்சிக்கிட்டு தட்டுறதுல என்ன ஆகுனா, அந்த குழந்தையோட வயிறு வந்து சில சமயம் அமுங்கப்பட்டு அது கொஞ்சம் லேசாக ஏப்பம் வரா மாதிரி வரும். அந்த ஏப்பத்தோட கூட சேர்ந்து இப்போ குடித்த பாலை கொடக்குன்னு வெளியில் வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த குழந்தை பால் குடித்ததுக்கப்புறம் அதை வெர்டிக்கல், அதாவது செங்குத்தாக உட்கார மாதிரி இப்படி நிற்க வைக்கிற மாதிரி மடியில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பேஷண்ட்டாக இருங்க. அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் லேசாக சிரியுங்க, இல்லாட்டா அதனோட தலையை இப்படி தடவி கொடுங்க, அது தானே ஏப்பம் வந்துடும். சரி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு அந்த முதுகில் தட்டுறது வந்து அவ்வளவு நல்ல பழக்கம். சரி டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரையும் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரியான உணவு கொடுக்கணும்? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இணை உணவு கொடுக்கணும், பாப்பாவுக்கு வந்து சீக்கிரமாக வாயுவில் போகணும் அப்படின்றதுக்காக குழச்சி மிக்சியில் அடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாமா? இணை உணவை எந்தெந்த மாதிரியான உணவுக்கெல்லாம் கொடுக்கலாம்? இணை உணவு வந்து நல்லா சுத்தமாக நம்ம இது பண்ணி தான் கொடுக்க போகிறோம். பட் அது வந்து மசிச்சு கொடுக்கறது வந்து செமி சாலிட்னு சொல்லுவாங்க. மசிச்சு குழை உணவாக கொடுத்தா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். நம்ம ஆரம்பத்தில் வந்து இட்லி, அதுக்கு கூட வந்து இல்லாட்டா இந்த நொய் இருக்கு இல்லையா, நொய்யை 2 தடவை புனர்பாகம்னு சொல்லுவாங்க, 2 தடவை இது பண்ணிவிட்டு அந்த குழைய இது பண்ணிவிட்டு அந்த புழுங்கரிசி நொய்யை வச்சுக்கிட்டு இது மாதிரி செய்வாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சில குழந்தைங்களுக்கு டேஸ்ட் வரணும்னா மேலே லேசாக கொஞ்சம் ரசம் விடுவாங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு இருக்கு இல்லையா, நல்ல வேக வச்ச பருப்பு, அந்த பருப்பு இந்த இதில் வந்து மூங் தால் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்னதாக பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆனதுக்கு அப்புறம் துவரம் பருப்பு கொடுக்குறது எதாக இருந்தாலும் சரி நல்லா வெந்திருக்கணும். குழையா இது பண்ணிக்கிட்டு டேஸ்ட் வந்து இது மாதிரி கொடுக்கலாம். பட் ஒரு 2 பொருளை மட்டும் நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா, இதனால் அலர்ஜியும் சில குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக முட்டை கொடுக்கும்போது முட்டையோட மஞ்சள் கரு தான் கொடுக்கணுமே தவிர வெள்ளை கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, பிஸ்கெட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் 4-2 வயசுக்கிட்ட வரும்போது கொடுத்தா போதும். ஏன்னா அந்த காலத்தில் ஓம பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்கெட்டில் வந்து ஒரு பொருள் இருக்குது. இது வடக்கிலெல்லாம் பஞ்சாப் மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அதில் இருக்கிற அந்த பொருளோட அலர்ஜினால சில குழந்தைங்களுக்கு
வயிற்று சம்மந்தப்பட்ட குடல் சம்மந்தப்பட்ட சில நோய்கள் வருது. அதனால் பிஸ்கெட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடலாம். அதே மாதிரி முட்டையில் மஞ்சள் கரு மட்டும் கொடுக்கலாம். மற்ற பொருள்களை நீங்கள் வந்து குழைய வச்சு இதாக நம்ம கொடுக்க போகிறோம். எதுவுமே வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே ரொம்ப அதிகமாக குழந்தைகளுக்கு இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட பால் இருக்குது, அது 1 வயசு வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம கொடுக்கலாம். சரி டாக்டர், இப்போ வந்து வேக வச்ச கேரட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, இட்லி, அது ஒவ்வொரு குடும்பம் வந்து நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோன்றது வந்து நம்ம இன்றைக்கி முடிவு பண்ணதில்லை, நம்ம மூதாதையர்கள் முடிவு பண்ணது தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் அதை நல்லா இதாக பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க எடுத்துக்க போகும். இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 1 வயசுக்குள்ளே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லா உணவையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும், அப்போ தான் அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நான் அதுக்கு தான் ஒன்று சொல்லுவேன், என்னென்னா அந்த காலத்தில் இந்த இணை உணவு ஆரம்பிக்கிறது வந்து யார் முடிவு பண்ணுவாங்கன்னா, வீட்டில் அனுபவமாக இருக்கிறவங்க, பாட்டி, தாத்தா, அம்மா, அவங்க அம்மா, இல்லாட்டா அந்த நான் என்ன சொல்கிறேன்னா பேபி லெட் வீனிங் அப்படின்னே ஒன்று இருக்குது. அந்த குழந்தைக்கே அதுக்கு என்ன வேணுன்றதை இது பண்ணக்கூடிய அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அது சின்ன பாப்பா கிடையாது. ஒரு குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக செய்யுங்க, சுத்தபத்தமாக செய்யுங்க, அந்த தட்டை அங்கே வச்சுட்டு அந்த குழந்தையே அதை எப்படி எடுத்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். மேலே கொட்டும், கீழே கொட்டும், வாயில் அப்பிக்கும், பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், இது வச்சா நிச்சயமாக அன்றைக்கி அது சாப்பிடும், இது வச்சா இது சாப்பிடாது. ஸோ இந்த பேபி லெட் வீனிங்கிற அந்த கான்செப்டை நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பயிற்சி கொடுக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் ஃபாரின் குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேயே வேகமாக ஸ்விம் பண்ணுறாங்க, எல்லா நீச்சல் போட்டியிலையும் ஏன் வராங்க? காரணம்னா சின்ன வயசுலேருந்தே கேட்ச் தம் யங் அண்ட் டீச் தம் யங். ஸோ அந்த ஒரு பிரின்சிபலில் நம்ம பார்த்தோன்னா நிச்சயமாக அந்த இணை உணவை வந்து அந்த குழந்தையே சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி கொடுங்க. சில குழந்தைங்களுக்கு அது கிளிக் ஆகும், சில பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது கிளிக் ஆகாது, பரவாயில்லை. ஓகே டாக்டர். நேர்களை இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட டாக்டர் மகாதேவன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க. அதாவது குழந்தைகளை பற்றின நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் எங்ககிட்ட கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேட்கலாம். கால் பண்ணுங்கள் FM ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227177 என்ற இந்த எண்களில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிலையத்தில் குழந்தைகள் நல மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. குழந்தைகள் பற்றிய நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். சொல்லுங்கள் டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளுக்கு பிறக்கும் பொழுதே மஞ்சள் காமாலை நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் வருது, அது எப்படி அவங்க ட்ரீட் பண்ணலாம்? குழந்தைகளுக்கு இந்த மஞ்சள் காமாலைன்றது ஏற்படுறதுன்னா குழந்தைகளோட அந்த இரத்த அணுக்கள், சிகப்பு இரத்த அணுக்களோட கால கட்டம் வந்து குறைந்த நாள், கொஞ்சம் வயசாக அதனோட 120 நாள் அதனோட லைஃப் ஸ்பேன்னு சொல்லுவாங்க. இந்த இதனால் இந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே 2வது நாளோ 3வது நாளோ ஒரு லேசாக மஞ்சக்காமலை ஏற்படும். அது தப்பு கிடையாது. அது 2 நாளில் இருந்துட்டு 4வது 5வது நாளில் கம்மியாயிடும். கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் குறப்பிரசவத்தில் வந்த குழந்தைங்களுக்கு ஒரு 4 நாள் கழித்து, 3 நாள் கழித்து வரும். அது வந்து ஒரு 7 நாள் அந்த அளவுக்கு இருக்கும். இதை விட்டு 10 நாளைக்கு மேலே அந்த குழந்தைக்கு மஞ்சள் காமாலை அதிகமாக இருந்ததுன்னா அப்போது வேறு சில நோய்களுக்கு உண்டான அறிகுறிகள் இருக்கான்னு பார்ப்போம். முக்கியமாக தைராய்டு குறைபாடு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாகணும். அதுக்கு ரத்த பரீட்சை செஞ்சு தான் ஆகணும். அதே சமயத்தில் பிறந்த குழந்தைகளுக்கே அந்த மஞ்சக்காமாலை ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா ரத்தத்தை மாற்ற வேண்டியிருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து அதற்கு தேவையான ஒரு லைட்டுக்கு கீழே வைக்க வேண்டியிருக்கும். ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு இதனால் வந்து ரொம்ப நம்ம அது 20க்கு மேலே போக விட்டால் தான் வந்து அந்த குழந்தைக்கு அந்த மூளையில் சில பகுதிகள் வந்து பாதிப்பு ஏற்பட்டு பின்னால் கை காலில் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இது ஏற்படாத இருக்கிறதுக்கு டாக்டர்ஸ் வந்து அந்த எப்போ ஆரம்பிச்சுது, எப்போ அதிகமாக இருக்குது, பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலை இருக்கக்கூடாது. பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலை இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த அதாவது அம்மாவோட பிளட் குரூப்பும் இந்த குழந்தையோட பிளட் குரூப்பும் ஒத்து வராததுனால சில சமயம் அந்த மாதிரி இந்த ஆர்பிசி சிகப்பு அணுக்கள் வேகமாக போயிடுறதுனால ஹிமாலயஸ்னால அந்த குழந்தைக்கு அந்த மஞ்சக்காமாலை வரும். ஸோ அதனால் அதை பற்றி ஃபிசியலாஜிக்கலாக இருந்துச்சுன்னா 2 நாள் 3 நாள் இருந்ததுன்னா அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி கொஞ்சம் குறையிறதுக்கு
குழந்தைய காலையில் அந்த சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் காட்டினா அந்த இது கம்மியாகும். நமக்கே தெரியும், குழந்தையோட மூக்கில் இப்படி கையை வச்சு பார்த்தா நல்ல செவன் இருக்குது, கொஞ்சம் லேசாக மஞ்சள் தெரியும். குழந்தையோட பாதத்தில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்துல மஞ்சள் தெரிஞ்சுன்னா நிச்சயமாக அந்த மஞ்சக்காமால உண்டாகக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் பிலிரூபின்னு சொல்லுவாங்க. அந்த பிலிரூபின் பிளட் டெஸ்ட்டில் பண்ணும்போது அது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை. முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு இந்த ஃபிசியலாஜிக்கலாகவே இருக்கும். ஒரு 100ல் ஒரு 10% குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி டாக்டர், இப்போ குழந்தைகள் அதனால தான் எப்போவுமே அம்மாவோட பிளட் குரூப்பையும் எப்போவும் இந்த ஆன்டினேட்டல் செக்கப்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து பண்ணுவாங்க. அது RH நெகட்டிவா RH பாசிட்டிவா அப்படின்றது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிரசவ காலத்திலேயே உங்களோட பிளட் குரூப்பை தெரிஞ்சுக்கணும். தகப்பனாரோட பிளட் குரூப்பும் தெரியும். பிறந்த குழந்தைகளுக்கும் அவங்க பிளட் குரூப்பு இந்த கம்பேட்டபிலிட்டி தான் நிச்சயமாக எடுப்பாங்க. சரி டாக்டர், இப்போ தாய்மார்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கும் அந்த தைராய்டு டெஸ்ட் பண்ணணுமா? தைராய்டு டெஸ்ட் பண்ணுறது நல்லதுமா. காரணம் என்னென்னா, பலவிதமான இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக ஏற்படக்கூடிய இதுக்கு வந்து 2 இதுக்கு இந்தியாவில் ஈஸியாக நமக்கு வந்து மருந்து கிடைக்கும். அவ்வளவு இது இல்லாத ஒன்று தைராய்டு, இன்னொன்று டயபெட்டிஸ். தைராய்டுக்கு உண்டானது எப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு உண்டான டெஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 500 ரூபா செலவானா கூட அதுக்கு உண்டான மருந்து வந்து 50 ரூபாயிலேயே முடிச்சிடும். அந்த மூளை வளர்ச்சிக்கு தைராய்டு ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்த குழந்தை உண்டான 28வது வாரத்திலேருந்தே 2வது பர்த்டே வரைக்கும் இந்த மூளையோட வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மூளை வளர்ச்சிக்கு தைராய்டு வந்து ரொம்ப தேவை. அதனால் குழந்தை வந்து பிறந்த குழந்தைக்கு தைராய்டு இருக்கா இல்லையா, தைராய்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து நல்லது. ஆனால் இருந்த உடனே குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அதுக்கு தைராய்டு இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த குழந்தையோட உச்சியில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா நடுப்புற ஒரு பள்ளம் இருக்கும். அந்த உச்சி வந்து 4 விரலையும் இன்னும் பெருசாக இருக்கும். நாக்கு வந்து இன்னும் துருத்திக்கிட்டு இருக்கும். அந்த முகத்தை பார்த்த உடனே நமக்கு அது தெரியும். பட் இருந்தால் கூட தாயாருக்கு இருந்ததுனால இந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு ஏற்படுறதான்றதுக்காக ஒரு தைராய்டு டெஸ்ட்டு நிச்சயமாக அவங்க பண்ணுவாங்க. சரி டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த உடனே போடுற வேக்சின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான வேக்சின்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக போட வேண்டிய வேக்சின்ஸ்? பிறந்த உடனே நிறைய குழந்தைகள் வந்து இருக்காங்க அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிபி சம்மந்தப்பட்ட வேக்சின் BCG வேக்சின் வந்து பிறந்த உடனே கொடுத்துட்றாங்க. நெருப்பூசின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கையில் இந்த பக்கம் போடுவாங்க. அது உடனே வந்து பூரிக்காது. ஒரு 6 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு முட்டை மாதிரி வந்து அப்புறம் அது இதாகி அந்த இடத்துல ஒரு பள்ளம் விழுந்துடும். ஸோ BCG ஊசி நிச்சயமாக போட்டாகணும். அதே மாதிரி நியூனேட்டல் போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாகணும். இதை தவிர வந்து இப்போது மஞ்சள் காமாலை உண்டாக்கக்கூடிய சில கிருமிகள் இருக்குது, ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு உண்டான அந்த சார்ட்டில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் புது நோய்கள்லாம் இருக்கிறதுனால இப்போது ரோட்டா வைரஸ் வேறு சில வேக்சின்ஸ்லாம் இருக்குது. அரசாங்கத்தோட அந்த நோய் தடுப்பு அட்டவணை இருக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வந்து அரசாங்கம் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போனீங்கன்னா அந்த செவிலியர்கள் அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கார்டை நீங்கள் வாச்சிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் பாஸ்போர்ட்னே சொல்லலாம். அந்த வேக்சினேஷன் பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்தந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பின்னால் என்னென்னா சில ஸ்கூலில் தான் சேர்க்கும்போது உங்கள் குழந்தைக்கு வந்து எல்லா தடுப்பூசியும் போட்டிருக்கீங்களா, அதே சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டு பயணம் அந்த குழந்தைக்கு ஏதாவது தாயார் தகப்பனார் அங்கே வேலை பார்க்கறதுக்காக போதும், அப்போ அந்த குழந்தையோட வேக்சினேஷனை கொண்டு வந்து காட்டுங்கன்னா அப்போ இந்த அட்டையை வந்து அழகாக ஃபில்அப் பண்ணி கரெக்டாக அந்த தேதியில் ஃபில்அப் பண்ணால் அதை வச்சுக்கிட்டால் சர்டிஃபிகேட் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. அது இல்லாத வந்து போட்டிருக்கலாங்க, அது இதை பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம இருக்கிற ஃபேக்ட்ஸை வந்து தான் நம்ம சர்டிஃபிகேட்டில் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த அட்டவணையை பத்திரமா வச்சுக்க சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வேக்சினேஷன் ரெகுலராக கிடைக்குது. இந்த சளினால் ஏற்படக்கூடியதுக்கு முத்தடுப்பு ஊசி இருக்குது, போலியோ இது இருக்குது, இந்த ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமால் வராது இருக்குது. இதை தவிர வேறு 1-2 வேக்சின்ஸ் இருக்குது. இது வந்து அரசாங்கத்தால் அவ்வளோ விலையை கொடுக்க முடியாதனால அவங்க வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா இது வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் வருது. ஃபீவர் வரும்போது சில குழந்தைகள் வந்து ரொம்பவே டல் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைகளை வந்து எப்படி திரும்பி நார்மல் இதுக்கு கொண்டு வர்றது?
இப்போ ஃபீவர்னு ஏற்பட்டால் அதுக்கு வந்து ஒன்று கிருமிகள் தான் காரணமாக இருக்கலாம். அது வைரஸ் கிருமியாக இருக்கலாம், பாக்டீரியா கிருமியாக இருக்கலாம். பட் எதாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லுவேன்னா, கிட்டத்தட்ட குழந்தைகளும் நம்ம செல்ல பிராணிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஒரு செல்ல பிராணி வந்து வீட்டில் வந்து அது மாதிரி இப்படியே சொனங்கி படுத்துக்கிட்டு இருந்ததுன்னா ஏதோ இதுக்கு ஏதோ இருக்குது அப்படிம்போம். அவங்களோட நேச்சரே என்னென்னா எப்பவும் சுற்றுன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறது. குழந்தைகளும் அதே மாதிரி தான் அப்படியே சொனங்கி படுத்துது. ஹை ஃபீவரில் சொனங்கி படுத்துது அப்படின்னா நம்ம நிச்சயமாக அந்த குழந்தைய வந்து அதே சமயத்தில் சாப்பிடக்கூடிய ஆகாரம் தள்ளிச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கிருமி தாக்கியிருக்குது. அது பாக்டீரியா கிருமியா வைரஸ் கிருமியான்றது டாக்டர் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்று என்னென்னா, சில குழந்தைங்களுக்கு ஹையாக ஜுரம் அதிகமாக வரும்போது அவங்களுக்கு வந்து நொடிப்பு மாதிரி வந்துடும். ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம நரம்பு அப்போ தான் பதப்பட ஆரம்பிக்குது. ஒரு சின்ன குழந்தை வந்து கொஞ்சம் வெந்நீரில் கையை வச்சாங்கன்னா எப்படி நரம்பு துடிக்குது, அது மாதிரி அந்த குழந்தைகளோட மூளையில் அந்த ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மரபு அணுக்கள் குழந்தை அப்பாவுக்கு கூட சின்ன வயசில் இருந்திருக்கோம், அப்போ தான் இந்த மாதிரி வரலாம். அதனால் ஃபீவரை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு துணியை நினச்சி போடணும். அந்த காலத்தில் நெத்தியில், அக்கிளில், தொடையில் மாற்றி கொஞ்சம் ஆறின வெந்நீரில் துணியை நினச்சி பிழிஞ்சு இது வைக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருக்கும் பேரா கொடுத்துட்டோங்க. இப்போ வந்து அது ஒரு நான் பேரா கொடுத்து 3 தடவை கொடுத்தங்க, 4 தடவை கொடுத்தங்க, அப்புறமும் சரியாகல, அதனால் உங்ககிட்ட வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்துகள் வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். பட்டு மருந்துகள் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேரான்னு போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, காரணத்தை கண்டுபிடிக்காத பேரான்னு போட்டுக்கிட்டு இருந்தோன்னா அந்த குழந்தைகளோட லிவர் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றில் புண்ணு ஏற்பட்டு வாந்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தடவை மேக்ஸிமம் 102க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை கொடுக்கலாம். இல்லை துணியை நினச்சி போடுங்க. குழந்தை மற்றபடி சொனங்கு இல்லாத கொஞ்சம் அதாவது ஒரு ஜுரத்துக்கு காலையில் 8 மணிக்கு அடிக்கிறது, துணியை போட்டு கொஞ்சம் ஜுரம் குறையுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜுரம் வந்து உங்களுக்கு ராத்திரி 9 மணிக்கு தான் வருது. அந்த 8 மணி வரைக்கும் குழந்தை மற்றபடி நல்லா விளையாடிட்டு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஆனால் அந்த பீரியட்லேயும் குழந்தை வந்து சொனங்கி படுத்துக்கிட்டு நெத்தியில் உச்சி கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் முண்டு தட்டிக்கிட்டு இருந்து குழந்தை நைன்னு அழுவுது, அது தோளில் போட்டு தட்டினா கூட நீங்கள் உங்களால் சமாதானமே படுத்த முடியாத போச்சு. அந்த குழந்தை எங்கேயோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் சொல்ல அதுக்கு இல்லை. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் நேரத்தை கடத்தக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கு உண்டான அந்த எந்த பாக்டீரியா கிருமி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போடுவாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி குழந்தைங்களுக்கு நிறைய வாட்டர் கொடுக்கணும். இப்போ ஒரு மிஷின் சூடாச்சுன்னா என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அதுக்கு தண்ணி ஊற்றுறோம், மோட்டர் திறந்து விட்டுட்டு காரை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு இதானாலும் நம்ம நிறைய கொஞ்சம் வாந்தி இல்லாத அளவுக்கு வாட்டர் கொடுக்கணும். சரி டாக்டர், இப்போ ஃபீவர் அப்போ எந்த மாதிரியான உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் டாக்டர்? பிரஸ்ட் ஃபீடிங் இப்போ 6 மாதத்துக்குள்ள ஓகே பண்ணணும். மற்றபடி கொஞ்சம் அந்த சமயத்தில் நம்ம இந்தியா உணவில் பெஸ்ட்டு இட்லி. அதுக்கு அடுத்தது வந்ததுன்னா கொஞ்சம் நொய் கஞ்சி, புழுங்கரிசி நொய் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி சில குழந்தைங்களுக்கு பிரெட்டு பிடிக்கும்னா கொஞ்சம் இந்த ரொட்டி. ஆனால் நான் சொன்ன கோதுமை பண்டம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் அதுதான் கையில் இருக்குதுன்னா நல்ல சூடான பாலில் வந்து கொஞ்சம் துவைச்சி அதுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி உணவுகள் தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் காரம் அவாய்ட் பண்ணிவிட்டு. சரி டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் இணை உணவு கொடுக்குறோம், கூடவே வந்து மாட்டுப்பாலும் சேர்த்து கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கலாமா மாட்டுப்பால் அவங்களுக்கு? மாட்டுப்பால் 1 வயசுக்கு அப்புறம் மேக்ஸிமம் 250 மில்லிக்கு மேலே பால் தேவையில்லைம்மா. மேக்ஸிமம் 250-300 மில்லிக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா மில்க் இருக்குல்ல, அது வேண்டாம். உங்களோட இணை உணவே மற்றது எல்லாத்தையுமே சரிப்படுத்திக்கும். ஒரே ஒரு வேளை மேக்ஸிமம் நீங்கள் அது கொடுக்கலாம். அதை ஸோ அதுதான் நான் சொல்லுவேனே தவிர மற்றபடி மாட்டுப்பாலை வந்து ரெகுலராக அதை இது பண்ணணுன்றதே அவசியம் கிடையாது. அப்போ அவங்க டெய்லியும் மாட்டுப்பால் குடிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரே ஒரு வேளை நீங்கள் கொடுக்கலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் டயட்டை பிளான் பண்ணி அதுக்கு காலையில் கொஞ்சம் கஞ்சி, பழங்கள் நிறைய கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு பழத்தை வந்து இது பண்ண வைக்கலாம். நீங்கள் வந்து வாழைப்பழம், இலக்கின்னு ஒரு வாழைப்பழம் சின்னதாக இருக்கும், அது வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த பச்சை வாழைப்பழமோ செவ்வாழைப்பழமோ குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. சரி, அது வந்து சில குழந்தைங்களுக்கு அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒத்து வரல. நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், நம்மளோட பழக்க வழக்கங்கள்னு இருக்குங்களா, அந்த பழக்க வழக்கங்களை நம்ம 3ஆக பார்க்கணும். எந்த பழக்க வழக்கத்தால் எந்த விதமான கெடுதலோ நன்மையோ இல்லை அப்படின்னா அதை வந்து சரி இது பண்ணிக்கலாம். இப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்த உடனே நான் இந்த இடத்துல துண்ணூறு இப்படி இட்டு விடுவாங்க, இந்த இடத்துல இது பண்ணுவாங்க, அந்த இடத்துல காதில் இது வைப்பாங்க. அதை வந்து நம்ம கமெண்ட்டே பண்ணக்கூடாது. அது அவங்களோட கஷ்டம், அவங்களோட கல்ச்சர். அதை நம்ம ஒன்று பண்ண
ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் நல்லது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம இது பண்ணோம். அந்த குழந்தைக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோங்க, கொஞ்சோண்டு இரும்பிச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் சூப்பு மாதிரி போட்டு கொடுக்குற, தக்காளியோ இல்லாட்ட முருங்கை இதையோ வச்சு நாங்கள் கொடுக்குறோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குதுங்க. இப்போ பிரசவ காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வெத்தலை கொடுக்குறோம் இல்லையா, ஏன்னா வெத்தலையில் கால்சியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல பழக்கங்களை வந்து நம்ம செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சில பழக்க வழக்கங்கள் வந்து கெடுத்தது. குழந்தை பிறந்தவொடனே மூக்கில் எண்ணெய் கட்டுறது, வாயில் எண்ணெய் கட்டுறது, வாயை வச்சுட்டு ஊதுறது. இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, உரம் எடுக்கிறது. அதாவது குழந்தைய ஒரு இதில் போட்டு இப்படி இப்படி இழுத்துவாங்க. அதுக்கு வந்து இதே கிடையாது. முக்கால்வாசி நேரம் அந்த குழந்தை இதாக அழுகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணிக்கு தான் அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். சாயங்காலம் அவங்க அப்பாவோ அம்மாவோ ஆஃபீஸ்லேருந்து வர நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் வீல்னு ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 8 மணி வரைக்கும் அது போகும். ஸோ அந்த நேரத்தில் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக என்ன ஒன்று இது பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு அந்த தாயோட ஒரு பாசமோ தந்தையோட பாசமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அழுகை வந்து சரியாக போயிடும். அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தைய வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கும்போது தடவி கொடுக்கணும். கை விரலை வந்து அந்த காலத்தில் யாராவது வயசானவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு இப்படி விரலை இப்படி தொட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி இது பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் அந்த தொடு உணர்ச்சியை வந்து அதிகமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழுகை வந்து கம்மியாகிடும். இன்னொன்று தான் நான் சொன்னேன், தோளில் போட்டு தட்டி இந்த பண்ணால் சில அகற்றி இருக்கா. அதனால் குழந்தைக்கு ஒன்றா ஆசிட் இருக்குங்க, அதனால் அதுக்கு இன்னொரு மருந்து கொடுக்கலாங்க. மருந்துகளே வந்து வாழ்க்கையாக ஆகிடக்கூடாது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். சரி டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சுட்டதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார மருந்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பூரவள்ளி அந்த மாதிரிலாம் பிடிஞ்சு ஊற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யலாமா? தெரியாது, வேண்டாம். இன்னொன்று என்னென்னா, சில பேர் புகை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த சாம்பிராணி போட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம சாமிக்கு இது அடிக்கிற மாதிரி அது வந்து பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு அந்த நெடி வந்து ஒத்து வரும். என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும். இதை வந்து நம்ம அஷ்யூர் பண்ணால் போதும். குழந்தைங்களுக்கு உடம்பு இது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த தழைகள் இதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாததுனால நான் அதை வேண்டான்னு சொல்ல. எனிதிங் எக்ஸ்டர்னல் அதர் தேன் மதர்ஸ் மில்க், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பொருள்கள் அது இருந்தால் போதும் அப்படின்னு. சரி டாக்டர், இப்போ நியூவாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க, மதரோ ஃபாதரோ நியூவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைகளை எப்படி வந்து கவனிச்சிக்கலாம்? ஒரு நியூ மதர் அண்ட் ஃபாதராக இருக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் கம்பைன்ட் எஃபர்ட். இப்போ வீட்டில் வந்து இப்போ ஒருத்தங்க சமையல் பண்ணாங்கன்னா ஒருத்தங்க டிஷ் வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் உன் வேலை, இதுதான் என் வேலை அப்படின்றது கிடையாது. இப்போ ஈவன் நீங்கள் ஆஃபீஸ்லேயே கூட ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தால் இன்னொரு செக்ஷனில் இருக்கிறவங்க, வாமா நம்ம எல்லோரும் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக 6 மணி பஸ்ஸை பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கம்பைன்ட் எஃபர்ட்டில் எல்லாரும் ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி டீம் எஃபர்ட்டில் தான் தாயாரோ தகப்பனாரோ அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக அந்த குழந்தைக்கு கரெக்ட் டைமில் கரெக்ட் ரைட் திங் அட் த ரைட் டைம். அண்ட் த பீப்புள் ஆர் ரைட். டெஃபினெட்லி ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் அந்த இணைஞ்சு அதை செய்யலாம். பட் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. திருப்பி நீங்கள் பண்ண உங்களுக்கே ஒரு அனுபவப்பட்டு இது கரெக்டு, இந்த குழந்தைக்கு இது ஒத்துக்குது அப்படின்னு உங்களோட அசஸ்மெண்ட் இருக்கணும். ஏன்னா உங்களோட அனுபவம் தான் உங்களோட உண்மை. மற்றவங்க சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கலாம், பட் உங்களோட அனுபவம், என் குழந்தைக்கு இது தெரியும், எனக்கு அதுக்கு இதுதான் பிடிக்கும், அதுக்கு இவ்வளோ தான் வைக்கணும், அரை இட்லி தான் வைக்கணும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அனுபவத்தை வந்து அவங்க நிச்சயமாக செய்ய இது பண்ணலாம். என்ன ஒரே ப்ராப்ளம், எவ்ரிபடி இஸ் பிஸி ஃபார் சம்திங் ஆர் அதர். அதுதான் அந்த காலத்தோட அந்த ஓட்டத்தில் யாருக்கும் அவங்களுக்கே டைம் இல்லாத போகுது. அதான் நான் குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, த பெஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் டு எனி சைல்ட் இஸ் டு கிவ் யுவர் டைம். டாக்டர், அப்புறம் திரும்பியும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து எப்படி சொல்கிறது, குழந்தைகள் இப்போ அழுதுச்சு, ஒரு 6 months 7 months தான் ஆகுது அந்த குழந்தைக்கு அழுது அப்படின்னா, இப்போ இருக்க மதர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் வந்து ஏதாவது பாட்டு வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறதும் குழந்தைகளை எப்படி பாதிக்குது? ரொம்ப ஸ்க்ரீன் டைம் ரொம்ப பாதிக்குதுமா. இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ஏதோ அந்த நேரத்துக்கு ஷார்ட் டேர்மில் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த செல்ஃபோன் வச்சுக்கிறது வந்து இப்போ வந்து ஒரு கலாச்சாரமே ஆயிடுச்சு. இந்த செல்ஃபோன் கலாச்சாரத்தினால எத்தனை குழந்தைகளோட மன பாதிப்பு ஏற்படுது, நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ வருது. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ வெஸ்டர்னைஸ் வந்து அது இதே பண்ணுறது இல்லை. ஏன்டா நம்ம இப்போ கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி
ஆயிடுச்சு. ஒரு விதத்தில் நமக்கும் இதாக இருக்கும், பாரு அந்த குழந்தை அழகாக எல்லாத்தையும் இது பண்ணுது, அது பண்ணி நம்ம சந்தோஷப்படுறோம். பட் அது என்னன்னா மூளைக்கு மல்டிபிள் இன்புட்ஸ் வர வர மூளை குழப்பி போய்டும். ஸோ அந்த குழந்தைகளோட பின்காலம் அது எப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு டைம் கொடுக்கணும், அந்த குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடுறதுக்கு டைம் கொடுக்கணும், அந்த குழந்தை கையால் சில செய்யறதுக்கு அதுக்குண்டான ஸ்கில்லை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். செல்ஃபோன் உபயோகம்தான், ஆனால் அதையே அதிகமாக போக போக குழந்தைக்கு நிச்சயமாக கிடையாது. சரி டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர்கிட்ட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி டைம் அப்படின்றது வந்து இல்லாமல் போச்சு. அது வந்து குழந்தைங்களை எப்படி பாதிக்குது? ஃபேமிலி டைம் இல்லாத போகும்போது என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு சில சமயம் அவங்க பேசுகிற பாஷையை அந்த ஒரு டைலக்டே மாறி போயிடும். ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பேபி சிட்டிங்கிறது அது அந்த கலாச்சாரம் வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருந்தது. அப்போ இங்கே இருக்கிற நிறைய தாயார் தகப்பனார்களும் வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேபி சிட்டிங்கை இப்போ ஒரு ரெகுலரைஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்தோட மக்களோட அந்த இணை இல்லாதட்டா அந்த குழந்தையோட பேச்சு, அதனோட நடைமுறை வழக்கம் அப்படின்னா அந்த பேபி சிட்டரோட வழக்கம் அந்த குழந்தைக்கு வந்துடும். அவங்க அந்த ஃபேமிலியோடது வராமல் அந்த பேபி சிட்டரோட, ஏன்னா என்வாயரன்மெண்ட் டச்சஸ் யூ. நம்ம வந்து எப்படி இருக்கோமோ ஒரு குரூப்பாக இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டில் நடக்கிறது படிப்படியாக நம்மளை அறியாமையே நம்ம வந்து அந்த ஒரு இதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பேபி சிட்டிங் குழந்தைங்களுக்கு பின்னால் ஏன் என் குழந்தை என்ன மாதிரி பண்ண மாட்டேங்குது, ஏன் அவங்கள மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்குறதுல அர்த்தம் இல்லை. நம்ம அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆச்சுன்னு நம்ம கேட்குறதுல அர்த்தம் இல்லை. ஸோ இது ஒன்று தான் மெயின் ப்ராப்ளமே தவிர சம் ஆஃப் த பிஹேவியர்ஸ், அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வந்து சில சமயம் ஏற்படுது. பட் அதில் வரவங்களும் நல்லவங்களும் இருக்காங்க. அதுக்காக ஏதோ எல்லாமே கெடுதல்னு நம்ம சொல்லக்கூடாது, அதுலேயும் நல்லது இருக்காங்க. பட் எல்லாமே ட்ரையல் எரர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகே டாக்டர், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. FM ரெயின்போவின் சார்பாக டாக்டருக்கு நன்றி. நன்றி.